நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ ஹலோ, இது மிஸ்டர் மகேந்திரன் நம்பர் தானே? ஆமாங்க, மகேந்திரன் தான் பேசுகிறேன். நீங்கள் யாரு? ஸ்ரீகலாவோட அண்ணன் தானே? ஆமாங்க, நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. நான் ஸ்ரீகலா வீட்டு பக்கத்தில் இருக்கேன். ஒரு தகவல் சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன தகவல்? காலையில் ஸ்ரீகலாவும் பொண்ணுங்களும் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டாங்க. அவங்க ஏதோ விஷத்தை குடிச்சிட்டாங்க. அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எப்போ? என்ன ஹாஸ்பிட்டலு? மெடிக்கேரில். கொஞ்சம் சீரியஸ்ன்னு தான் டாக்டர் சொன்னார். நாங்கள் இப்போ வந்துடுறோம். மகினா, என்னாச்சு? ஸ்ரீகலாவும் பசங்களும் விஷத்தை குடிச்சிட்டாங்களா? ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சீரியஸாக இருக்காங்களாடா? வாங்க போலாம். பாமா, பாமா, என்னங்க ஆச்சு? ஏய், ஸ்ரீகலாவும் பசங்களும் விஷத்தை குடிச்சிட்டாங்களா? ஐயோ, இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ கடவுளே! மகினா, இதோ இந்த பக்கம். சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவையும் 2 பொண்ணுங்களையும் இங்க அட்மிட் பண்ணாங்களா? கேஸ் ஆஃப் விஷம் குடிச்ச கேஸா? ஆமாங்க. பேஷண்டோட பேரு ஸ்ரீகலா தானே? ஆமாங்க. பேஷண்ட்டுக்கு நீங்க யாருங்க? ஸ்ரீகலா என்னோட சிஸ்டருங்க. ரிலேட்டிவ்ஸ் யாராவது வர்றதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அட்மிட் பண்ண உடனே அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம் இருங்க. சிஸ்டர், பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? அதை பத்தி டாக்டர் சொல்லுவாங்க. நான் டாக்டருக்கு தான் கால் பண்றேன். டாக்டர், அந்த ஸ்ரீகலாவோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. பிரதர்னு என்கிட்ட சொன்னாரு. சரி டாக்டர், சரி. நீங்க டாக்டரை போய் பாருங்க. இங்க இருந்து திரும்பினோன்னா 3வது கேபின். டாக்டர் பேர் என்ன? டாக்டர் லலிதாம்பிகா. அங்க போர்டு வச்சிருக்காங்க. வாங்கண்ணே. ஒரு நிமிஷம் நில்லுங்க. டாக்டரை பார்த்துட்டு இங்க தான் வரணும். சில ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணணும். அப்புறம் பில் பே பண்ணணும். டாக்டர், அந்த ஸ்ரீகலாவோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. வர சொல்லட்டுமா? வர சொல்லு. உள்ள வாங்க சார். உட்காருங்க. லேப்ல கொடுங்க. கம்ப்ளீட் டெஸ்ட். எல்லாத்தையும் உடனே பண்ணியாகணும். ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மெடிசனை கண்டினியூ பண்ணணும். எஸ் மேடம். ஸ்ரீகலாவோட பிரதர் யாரு? நாங்க 2 பேருமே பிரதர்ஸ் தான் டாக்டர். ஐ சி. ஸ்ரீகலாவுக்கு என்ன நடந்தது? எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸ்ரீகலாவையும் பொண்ணுங்களையும் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கதா என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கேஷுவாலிட்டியில் நாங்கள் பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கும்போதே கூட்டிகிட்டு வந்தவங்க ஒவ்வொரு ஆளாக கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கிடையில் பேஷண்ட்டோட பேர் ஸ்ரீகலான்னு யாரோ சொல்லியிருந்தாங்க. மற்றது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க வந்துடுவாங்க. ஐயோ, இங்க பாருங்க சார், என்ன விஷயம்னு எங்களுக்கு இங்க தெரியாது இல்லையா? அவங்க எப்படி இருக்காங்க டாக்டர்? கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஸ்ரீகலாவோட கண்டிஷன் கொஞ்சம் பேடா இருக்கு. ஓப்பனா சொன்னா எனக்கு கொஞ்சம் கூட அதுல நம்பிக்கையே இல்லை. அவங்களுக்கு என்னாச்சுன்னு ஏதாவது
பாய்சன் சாப்பிட்ருக்காங்க. அவங்க 3 பேரும் விஷத்தை அதிகமாக குடிச்சிருக்காங்க. அவங்க வாயை திறக்கும் போதே வாயிலிருந்து ஸ்மெல் வருது. ஏதோ பவர்ஃபுல்லான கிருமி நாசினி தான் எனக்கு தோணுது. பொண்ணுங்க கொஞ்சம் வாந்தி எடுத்துட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்காங்க. இது ஒரு சூசைடு அட்டம்ப்டா தான் எனக்கு தோணுது. எதுவா இருந்தாலும் போலீஸ் வரட்டும், விசாரணை பண்ணட்டும். ஐயோ டாக்டர், அதை எப்படியாவது தடுக்க முடியுமா? ஐயோ, அதனால என் வேலைக்கு தாங்க பிரச்சனை வரும். என்னால முடியாது. அவங்க வந்து இங்க விசாரணை பண்ணட்டும். நாங்க போய் அவங்கள பார்க்கலாமா டாக்டர்? ஸ்ரீகலாவை பார்க்க முடியாது. ஐசியூல இருக்காங்க. ஏகப்பட்ட டெஸ்ட்டுகள் எடுக்கணும். இப்போ நான் நர்ஸு கையில் எழுதி கொடுத்த டெஸ்ட்டுகள் எல்லாமே ஸ்ரீகலாவுக்கு தான். பொண்ணுங்கள வேணா பார்க்கலாம், ஆனா அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. போலீஸ் வரும்போது நீங்க இங்க இருந்தாகணும். அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் பெட்ல நீங்க கட்டியாகணும். நர்ஸு கிட்ட போய் கேட்டா அவங்க பொண்ணுங்க இருக்கிற இடத்த காட்டுவாங்க. உங்க பேரை சொல்லவே இல்லையே. என் பேர் மகேந்திரன். நான் கஜேந்திரன். மிஸ்டர் மகேந்திரன், ஸ்ரீகலா விஷயத்துல என்னோட எதிர்பார்ப்பு 20% தான். அதுவும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நீங்க பயப்படணும்னு நான் சொல்லல. சிச்சுவேஷனை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தா பண்ணிக்கலாம்ல. அதனால தான் நான் சொன்னேன். சரிங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னை பார்க்க தயங்காதீங்க. வாங்க மகேனா. இங்கதான் வாங்க. ஸ்ரீகலாவோட பிரதர்ஸ் அவங்க உங்களை பார்க்கட்டும். வா ரேஷ்மா. வேண்டாம், அவங்கள எழுப்பாதீங்க, தூங்கட்டும். எதுக்காக இவங்க இப்படி பண்ணிக்கிட்டாங்க? எங்களுக்கு எதுவும் தெரியல. யாரோ இங்க இருந்து கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம். கொஞ்சம் கவுண்டர் வரைக்கும் வாங்க. யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா இவங்க கூட இருந்தே ஆகணும். எப்போ என்ன ஆகும்னு தெரியாது இல்லையா? அந்த நேரத்துல நாங்க அங்கேயும் இங்கேயும் ஓட முடியாது. இந்த ஐசி எங்க? அதோ அந்த பக்கம். இப்போ அங்க போய் பிரயோஜனம் இல்லைங்க. உங்களை உள்ள விட மாட்டாங்க. பேஷண்டோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நீங்க கவுண்டருக்கு போங்க. அங்க கொஞ்சம் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி ஆகணும். ஸ்ரீகலாக்கு ஒரு வேளை எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க வாங்கண்ணா. அங்கதான் கேஷ் கவுண்டர். பில்ல கட்டிட்டு ரெசிப்ட் இவங்க கிட்ட வந்து கொடுங்க. 65,000? இவ்வளவு பணம் இல்லையே. பரவாயில்ல, நான் கட்டிக்கிறேன். அட்மிஷனுக்காக எடுத்து வச்ச பணம் இது. முதல்ல இதை கிளியர் பண்ணுவோம், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். வா.
மகினா, ஒரு பிரச்சனை. என்ன? அங்க பாருங்க. போலீஸ் கூட வர்றது ஒரு ரிப்போர்ட்டரு. அந்த ஆளுக்கு இந்த தகவல் தெரிஞ்சா எல்லாமே வீணா போயிடும். கதையா எழுதி நாரடிச்சிருவாங்க. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். கொஞ்சம் பணம் கொடுக்கறதா இருந்தா கூட பரவாயில்ல. இங்கிருந்து ஒரு கால் வந்தது. ஒரு பொம்பளையும் அவங்க 2 பொண்ணுங்களும் விஷம் குடிச்சிட்டு தான் சொன்னாங்க. உண்மைதான் சார். தோ அங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் அவங்களோட பிரதர்ஸ். நீங்க போய் பாருங்க சார். வாங்க. நீங்க ஸ்ரீகலாவோட பிரதர்ஸா? ஆமா. இது கொலை முயற்சியா இல்ல தற்கொலை முயற்சியான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். கொலை பண்ண முயற்சியா? ஆமாங்க, நாங்க எப்படி வேணா எழுதிக்குவோம். சார், நம்ம கேண்டீன்ல போய் டீ குடிச்சா என்ன? சரிங்க, வாங்க போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம். இவரு ரிப்போர்ட்டர், இவரையும் நம்ம டீ குடிக்க கூட்டு போலாமா? சரிங்க சார், வரட்டும். வாங்க. உங்க தங்கச்சியும் மருமகளும் எப்படி இருக்காங்க? ஸ்ரீகலாவோட நிலைமை தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஐசியூவா? ரேஷ்மாவையும் இந்துவையும் நாளைக்கு நார்மல் வார்டுக்கு மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்ரீகலாவோட நிலைமை சந்தேகம் தான் சொல்றாங்க. 24 மணி நேரம் முடியாம எதுவும் சொல்ல முடியாதான். அவங்க உண்மையிலேயே என்னதான் சாப்பிட்டாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்கள கூட்டிட்டு போன உடனே வயிற்றுல டியூப் போட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க குடிச்சது ஏதோ கருப்பா இருந்ததுன்னு நர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சொல்லப்போனா ஏதாவது கிருமி நாசினியா இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகுமே. என்ன இருந்தாலும் ஒரு 2-3 வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தாகணும். இந்த எல்லா செலவையும் யார் பண்ணுவாங்க? கோபிக்கு இதெல்லாம் தேவையா? ஜெயில சாப்பிட்டு தூங்கி நிம்மதியா இருக்கலாம்ல. அவங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஒன்னும் சேர்க்கல. பில்லு லட்சக்கணக்கில் வர போகுது. பில்லு மட்டும் இல்ல, மற்ற செலவும் இருக்குல்ல. எனக்கும் மகினாவுக்கு மட்டும் இன்னைக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? பில்ல மகினா தான் கட்டினாரு. நாங்க வெளியே வரலாம்னு நினைச்சப்போ போலீஸும் ரிப்போர்ட்டரும் வந்துட்டாங்க. தற்கொலை முயற்சி அப்படின்னு எழுதிக்கலான்னு சொன்னாங்க. அதை ஒரு ஆக்சிடென்டா மாத்துறதுக்கு அவங்களுக்கு லஞ்சமா கொடுக்க நான் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணேன். அவ்வளவு பணத்தை நீங்க கொடுத்தீங்களா? கொடுக்காம என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா அவங்க கேஸை சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அவங்க எல்லாரும் குடும்பமா போய் ஜெயில இருக்கட்டுமே. இப்ப என்னடானா நீங்க அந்த வாய்ப்பை இல்லாம பண்ணிட்டீங்க. இப்ப என்னன்னா கோபி உள்ளேயும் இவங்க வெளியவும் தானே இருந்தாகணும். நான் சொன்னது பெரிய தப்புன்னு சொல்ல வரியா என்ன? ஆமா, தப்புதான். செத்து போலான்னு முடிவெடுத்தவங்கள கட்டாயப்படுத்தி உயிரோட இருக்க வச்சா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா என்ன? அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை தூக்கி போட முடியாதுன்னு மத்தவங்க சொல்றது என்னங்க நியாயம்? வாழணும்னு அவங்களுக்கே தோணணும் இல்லையா? அப்படி ஒரு ஆசை இல்லாதவங்க உயிரோட இருந்தா என்ன, செத்து போனா என்ன? என்ன இருந்தாலும் ஸ்ரீகலா என்னோட தங்கச்சியாச்சே. அப்படி அவளை விட்டுற முடியுமா என்ன? ஹாஸ்பிட்டல் போலன்னா வெளியில என்ன பேசுவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. போகும்போது பணத்தை எடுத்துட்டு போகாதீங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். கையில பணம் இருந்தா உதவி பண்ணணும்னு தோணும். எப்படி தர உன்னால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது? இந்த மாதிரி நேரத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்து எல்லாருக்கும் உதவி பண்ணி தானே ஆகணும். உங்களோட ஃப்ரெண்ட துடி துடிக்க அடிச்சு கொன்னத நீங்க நேர்லயே பாத்தீங்க இல்லையா? அன்னைக்கு நீங்க தடுக்க முயற்சி பண்ணீங்களா? இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்ணீங்க? காருக்குள்ள ஏறி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காரை ஓட்டி உங்களை நீங்களே காப்பாத்திக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க என்கிட்ட உதவி பண்றத பத்தியும் உதவி பண்ண கத்துக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜித்து, நான் ஒன்னும் உங்களை குத்தம் சொல்லல.
மத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது உதவி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அப்படி உதவி பண்ணும்போது பணத்தாலையும் உடம்பாலையும் உங்களோட நிலைமைய பத்தி யோசனை பண்ணணும். நீங்க பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்க ஹாஸ்பிட்டலோட முழு பில்லும் உங்க தலையில தான் வந்து விழும். அதுக்கு நீங்க தான் பணம் கொடுத்து உங்களோட பாரத்தை தீக்கணும். தேவையில்லாத பாரத்தை எடுத்து நீங்க எதுக்காக தலையில வச்சுக்கிறீங்க? அவங்க சாக தானே துணிஞ்சிருக்காங்க. அக்கறைக்கு போக முடியலங்கிறதுக்காக அவங்களோட கையை பிடிச்சி இக்கரைக்கு எதுக்காக நீங்க இழுத்துட்டு வரீங்க? பாமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல, அவருக்கு எப்படி இருக்கு? சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸ்ரீகுட்டி நிலைமை மோசமா இருக்கு. இப்ப அவ ஐசியூல இருக்கா. இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சா. என்ன ஆக போகுதுன்னு எதுவும் தெரியல. அவங்க பொழைச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அங்கதான் இருந்தாகணும். அவங்க இப்போ நார்மல் வார்டில். ஸ்ரீகலா தான் ஆபத்தில் இருக்கா. அவ உடம்புக்குள்ள தான் விஷம் அதிகமாக போயிருக்கு. அதான் பிரச்சனை. 24 மணி நேரம் முடியாம எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் இப்போ குளிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். எதுக்காவது கூப்பிட்டாங்கன்னா நாங்க இருக்கணும்ல. இங்க இருந்து போக வேண்டான்னு அவகிட்ட நான் எத்தனை தடவை சொன்னது தெரியுமா? அவ கேட்கவே இல்ல. அவ இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கதான் வீட்டுக்கு போயிருக்கான்னு யாருக்கு என்ன தெரியும்? அந்த பாவப்பட்ட 2 பொண்ணோட சேர்ந்து அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. அப்ப இருக்க நிலைமையில அப்படி பண்ணிருப்பா போல. கோபி அரெஸ்ட் ஆனது டிவில பார்த்ததும் அதை பத்தி சொல்றதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க போயிருக்காங்க. கதவை திறக்கவே இல்லை. டிவியும் தானே ஓடிட்டே இருக்கு. அவங்களுக்கு சந்தேகம் வந்து பக்கத்துல இருக்கவங்கள கூட்டிட்டு போய் கதவை உடைச்சிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. சரியான நேரத்துக்கு அவங்க அங்க போகவோ அவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சம்பவம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. 3 பேரும் செத்து போயிருப்பாங்க. இது அதிர்ஷ்டம் சொல்லாம என்ன சொல்றது? சாகரத்துக்காக போயிட்டு சாகாம திரும்ப வர்றதுதான் புண்ணியமா என்ன? கோபி ஒரு அக்கிரமம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸ்ரீகுட்டி பண்ணதும் கேவலமான விஷயம் தானே. சாகரத்துக்கு கிளம்பிட்டா. தேவையில்லாம மத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. இத சாக்கா வச்சு இதுக்கப்புறம் கேஸ் வரும் இல்லையா? நாங்க அங்க இருக்கும்போது தான் போலீஸ்காரங்க வந்தாங்க. அந்த ஆளுக்கிட்ட பேசி நாங்க அந்த கேஸை இல்லாம பண்ணிட்டோம். ஆனா அதுக்கு 50,000 ரூபாய் நாங்க கொடுத்தோம். நாசமா போனவனுங்க பணத்தை கறக்கறதுலயே இருக்கானுங்க. ஜித்து திரும்ப போயிட்டானா? அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் திரும்ப வருவான். நாங்க அங்க போய் ஆகணும். அங்க போய் ராத்திரி முழுக்க கொசு கடையில நீங்க இருக்கணும் இல்லையா? அங்க போனாலும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லல்ல. சாயங்காலம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் போகாதீங்க. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க 2 பேரும் நாளை காலையில போனா போதும். அங்க என் தங்கச்சியும் பசங்களும் ஆபத்துல இருக்கும்போது நான் இங்க வந்து போத்திட்டு படுக்கிறதா உங்களுக்கு பெரிய விஷயமா போதில்ல? எல்லாத்தையும் அவதானே வர வச்சுக்கிட்டா. புருஷன் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான் அப்படின்றதுக்காக பொண்டாட்டி விஷத்தை சாப்பிட்டா அது யாருக்குங்க பிரச்சனை? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் எதையும் சொல்ல போறதில்ல. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். காலையிலே வந்திருக்கீங்க. ஏதாவது புது நியூஸ் இருக்கா என்ன? உங்களை பார்த்தாலே தெரியுது. உண்மைதான் மேடம், புது நியூஸ் தான். ஆனா அது நல்ல நியூஸ் கிடையாது மேடம்.
துக்கமான ஒரு செய்தியை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கோபி கிருஷ்ணாவுடைய பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் விஷம் சாப்பிட்டாங்க. இப்ப 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல. அவங்க கண்டிஷன் என்ன? குழந்தைங்க 2 பேரும் உயிர் பொழைச்சிட்டாங்க. ஆனா ஸ்ரீகலா தான் ஆபத்துல இருக்காங்க. அவங்க உயிர் பொழைக்க முடியாதுன்னு தான் எனக்கு தகவல் வந்திருக்கு. சம்பவம் எப்ப நடந்தது? நேத்தி காலையில கோபி கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ண நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணிருக்காங்க. ஏதோ பூச்சிக்கொல்லி மருந்த குடிச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க 3 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சம்பவத்தை கேள்விப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ண யார் வந்தாங்க? மகேந்திரனும் கஜேந்திரனும் நேத்தி பகல் முழுக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. கேஸ் போட வந்த போலீஸ்காரங்களையும் அவங்க சரி கட்டியிருக்காங்க. தங்கச்சியும் அவங்களோட பொண்ணுங்களாச்சே, அவங்கள காப்பாத்தி உதவி பண்ண வேண்டியது அவங்க கடமையாச்சே. பண்ணட்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.